இன்றைய ஜீவ வார்த்தை எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சனங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை உள்ளங்கில் வரைந்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியினாலே நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தானம் தர்மம் செய்த கொர்நேலியுவை மறவாமல் நினைத்திருந்த கர்த்தர் அல்லவா? எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பித்த போது தேவன் அவனை மறவாமல் நினைத்திருந்த ஜீவனுள்ள தேவன் அல்லவா? அதே போல ஆண்டவரே, நம்மை மறக்காதபடிக்கு, மறந்து போகாதபடிக்கு நம்மை நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். நான் உன்னை மறப்பதில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளாடி போய் கடந்தாலும் கர்த்தர் உன்னை மறவாமல் நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அவருடைய உண்மையாக, அவருக்கு சாட்சியாக, அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சனங்களே, நிச்சயம் அவர் உங்களை மறக்க மாட்டார். நிச்சயம் அவர் உங்களை மறந்து போக மாட்டார். ஆபிரகாமை நினைத்து பார்த்த கர்த்தர், ஈசாக்கை நினைத்து பார்த்த கர்த்தர், யாக்கோப்பை நினைத்து பார்த்த கர்த்தர், ஒரு பிதாக்களை நினைத்து பார்த்த கர்த்தர் உங்களையும் நினைத்து ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஒருபோதும் மறக்காதபடி உங்களை 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதங்களோடு செழித்தொங்கிடும்படியாய் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளையா இருப்போமா? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? God bless you.